அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்முடைய இந்த ஆன்மீக பதிவிற்குள் முழுமையாக செல்வதற்கு முன்னால் அந்த ஆறுமுகன் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு அப்புறமா வீடியோவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை எந்நாளும் காக்கும் கதிர்வேல் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், உங்களுக்கினி நல்லது மட்டும்தான் நடக்கும் என மனதார வாழ்த்தி இந்த பதிவை தொடங்குகிறேன். பொதுவாவே இந்த மீனம் ராசிக்காரங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு உண்மையான நண்பனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு தியாக உள்ளம் கொண்டவங்க. தாயைப் போல ஒரு அன்பான மனசு இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். மத்தவங்க எல்லாம் ஐயோ இதெல்லாம் நம்மால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட ரொம்ப அழகா நேர்த்தியா திட்டம் தீட்டி முயற்சி செஞ்சு அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை படைச்சவங்க இந்த மீன ராசிக்காரங்க. இவங்க எப்பவுமே துருதுருன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே சமயம் கொஞ்சம் முன்கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலமான எண்ணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே தன் குடும்பம், சொந்த பந்தம், நண்பர்கள் என எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே, எங்கள பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்க ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சு கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த மனக்குமுறல் எனக்கு தெளிவா புரியுதுங்க. ஆனா மீனம் ராசிக்காரர்களே, இனி கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பனி போல மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது. முதல்ல உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா மாறப்போகுதுங்க. இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான பொருத்தமான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கப் போகுது. அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அழகான புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து விஷயத்துல எத்தனையோ இழுபறிகள், பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இப்போ கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து முழுமையா உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. படிப்பு முடிச்சிட்டு ஐயோ வேலை கிடைக்கலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிச்ச படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரியான ஒரு கௌரவமான வேலை அமைய போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்துல ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியையும், சுக்கிர பகவான் பண வரவையும், கூடவே ஒரு திடீர் ராஜயோகத்தையும் கொடுக்க போறாங்க. ராகு மற்றும் சுக்கிரன் கிரகங்களுடைய இந்த பெயர்ச்சி மீனம் ராசியினரின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகுது. உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கையோட தரம் வேற லெவலுக்கு உயரும். குறிப்பா உங்களுக்கு சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி இப்போ நடந்துட்டு இருந்தா அந்த ராஜயோகம் உங்களுக்கு உடனடியா கிடைச்சே தீருங்க. அதுல ஒரு துளி கூட மாற்று கருத்து கிடையாது. ராகுவ கண்டு நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய அளவுல சாதிக்கணும்னா அதுக்கு ராகு பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா தேவைங்க. மீனம் ராசிங்கிறது காலபுருஷனுடைய 12வது ராசி. இந்த ராசிக்காரங்க ரொம்பவே அறிவாற்றல் மிக்கவங்க. யாரிடம் எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சாதுரியமா காரியங்களை சாதிச்சுப்பாங்க. வெளிநாடு மற்றும் வெளியூர்ல தொழில் செய்யறவங்க நிறைய பேரு இந்த மீன ராசியில தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய குணம், நல்ல ஒழுக்கம், அப்புறம் அபாரமான திறமை கொண்டவங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற 7.5 சனிய கண்டு மீனம் ராசியினர் வீணாக பயப்பட வேண்டாம். எல்லாம் நல்லதாவே நடக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை அல்லது சில பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். வேலை மற்றும் தொழில்ல சின்ன சின்ன தடைகள் வரலாம். குடும்பத்தில சில மன வருத்தங்கள், சொத்து தகராறுகள், வண்டி வாகனத்தில திடீர் செலவுகள் கூட ஏற்படலாம். ஆனா கவனிங்க, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் போன்ற கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்து கெட்ட கிரகங்கள் கெட்ட நட்சத்திர சாரத்துல போனா
உங்களுக்கு ஒரு அற்புதமான ராஜயோகம் உண்டாகும். முக்கியமா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கறதுனால மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இனி துளி கூட இடம் கிடையாதுங்க. மீனம் ராசியினருக்கு வெளிநாடு செல்லும் யோகம், புதிய இடம் மற்றும் பூமி வாங்கும் யோகம் இதெல்லாம் கைகூடி வருதுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி புதுசா வண்டி, வாகனம், வீடு வாங்கலாம். வெளிநாட்டில வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள உங்க வேலை மற்றும் தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். வங்கியில் எதிர்பார்த்த கடன் எளிதா கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இதுநாள் வரை இருந்த அந்த மன வருத்தம், சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். லக்ஷ்மி யோகம் உங்க கதவை தட்டப் போகுது. கமிஷன் பிசினஸ், வியாபாரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் உங்கள வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும், ஏன் இந்த நொடி வரைக்கும் கூட ஏதோ இந்த பூமியில பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும், கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை மாறப்போகுது. நல்லது நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எங்கள கல்லூரியில படிக்க வச்சுட்டாங்க. ஆனா படிச்சு முடிச்சுட்டு எவ்வளவோ வேலை தேடி பார்த்தும் என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல. என் குடும்ப சூழ்நிலைக்காக வேற வழி இல்லாம வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் வாங்குற சம்பளம் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட பத்த மாட்டேங்குது. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்தா நான் என்ன பண்றதுனே தெரியல. என் படிப்புக்கு ஒரு மரியாதையே இல்லையா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கறது எனக்கு புரியுது. மனதை தளர விடாதீங்க. உங்களுடைய கவலைக்கெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது. உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை, அதுவும் நல்ல சம்பளத்தோட உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கிடைக்கப் போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழப் போறீங்க. அடுத்ததா நம்மளுடைய மீனம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாவே ரொம்ப பொறுமைசாலிங்க, அமைதியானவங்க, எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் கொண்டவங்க. இவங்களுக்கு வீடு, இடம், பூமி வாங்குற யோகமும் வெளிநாடு செல்லும் யோகமும் பிரகாசமா இருக்குங்க. குடும்பத்தில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது. உங்கள மதிக்காம போனவங்க எல்லாம் இப்போ உங்கள தேடி வருவாங்க. உங்க குடும்பத்தில சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம்னு விசேஷங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது. திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியா இருந்த சட்ட ரீதியான சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்க சொத்து உங்க கைக்கு வந்து சேரும். அடுத்ததாக மீனம் ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இயல்பாவே ரொம்ப கடின உழைப்பாளிகள். உங்களில் பல பேர் வெளிநாடு அல்லது வெளியூர்ல பிசினஸ் செய்யறவங்களா இருப்பீங்க. இப்போ சனி பகவான் வக்கிரமா இருக்கிறதுனால நீங்க பல தடைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில துளி கூட இடமே இல்லங்க. ரொம்ப நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழப் போறீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போகுது. திருமணத்தடை நீங்கி நல்ல வரன் அமையும், புத்திர பாக்கியம் கைகூடும், சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து முழுமையான மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா நம்ம மீனம் ராசியில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்பவே புத்திசாலிகள், எப்போவும் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வீடு, இடம், வண்டி வாகனம் வாங்குற யோகம் ரொம்ப பலமா இருக்குங்க. கமிஷன், வியாபாரம் அப்புறம் ஆசிரியர் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு
இந்த காலகட்டம் ஒரு மிகச்சிறப்பான காலகட்டமா அமையப் போகுது. இதுநாள் வரைக்கும் உங்கள கண்டுக்காதவங்க கூட இனி உங்கள தேடி வருவாங்க. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சொத்து சுகம்னு எல்லா நன்மைகளும் உங்கள தேடி வரும். உங்க வாழ்க்கையில ராகு மற்றும் சுக்கிரனுடைய அந்த சேர்க்கையால பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது. முக்கியமா உங்களுடைய அழகு, கவர்ச்சி எல்லாம் அதிகரிக்கப் போகுது. உங்க முகத்தில ஒரு தனி தேஜஸ், ஒரு ஈர்ப்பு ஏற்பட போகுது. எதிர்பாலினத்தை ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு அதிகமாகும். காதல்ல ரொம்ப தீவிரமா இருப்பீங்க. சிலருக்கு காதல் திருமணமும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆடம்பர வாழ்க்கை மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். கலை மற்றும் அழகு துறையில பிடி மற்றும் ஆர்ட் ஃபீல்ட்ஸ் உங்களுடைய திறமைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்கள்ல உங்களுடைய புகழ் ஓங்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். பேச்சாற்றல் மூலமா சாதிப்பீங்க. மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு இப்போ பணத்தை ஈர்க்கும் காந்த சக்தி வந்தாச்சு. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா லாபம் கிடைக்கும். ஆன்லைன் மூலமா, இன்டர்நெட் மூலமா உங்களுக்கு நிறைய வருமானமும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட போகுது. உறவுகள்ல இருந்த கசப்புத்தன்மை மாறி சந்தோஷம் நிலைக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி பெயரும் புகழும் கிடைக்கப் போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க ஒரு 4-5 பேர்கிட்ட கையேந்தி கடன் வாங்கிதான் காலத்தை ஓட்டியிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே மத்த ஒரு 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கோட ஒரு உயர்ந்த அந்தஸ்துல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன எளிய பரிகாரம் இருக்குங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு, அதாவது பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை மனதார செஞ்சுட்டு வாங்க. உதவி செய்யணும்னா லட்சக்கணக்குல செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பேனா, பென்சில் அல்லது ஒரு வேளை உணவு, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி. இந்த உதவிய நீங்க செய்யறதன் மூலமா உங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சு உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறிடும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.